வணக்கம். இன்றைய சிந்தனை கதை. பழந்தமிழன் இந்த தோகை விரித்த மயிலுக்கும் துவண்டு விழுந்த கொடிக்கும் வண்ண மலர்ல வாசம் செஞ்ச வண்டுக்கும் கூட இறக்கப்பட்டான். அதை ஒரு பழைய இலக்கிய படம் பிடிச்சு காட்டுது. கார்காலம் வந்துருச்சு. வேலையும் பொருட்டு வெளியூர் வந்திருந்த தலைவன் தன் தலைவியை பார்க்கறதுக்கு கிளம்பலான்னு புறப்படுறான். அழகான மணிகளெல்லாம் பூட்டப்பட்ட தேர்ல ஏறி உட்கார்றான். தேரோட்டி தேரை கிளப்புறதுக்கு தயாராகிறப்போ தலைவன் ஒரு உத்தரவு போடுறான். உடனே தேரில் இருக்கக்கூடிய மணியினுடைய நாவுகளை எல்லாம் கயிறால கட்டுங்க, சத்தம் வராதபடி அப்படிங்கிறான். தேரோட்டி ஏன்னு காரணத்தை கேட்குறா. அதற்கு தலைவன் சொல்றா, நம்ம தேர் வேகமா போறப்போ அதில் இருக்கக்கூடிய மணிகள் சத்தத்தை எழுப்பு. அந்த சத்தத்தை கேட்டு மலர்ல தேன் அருந்திட்டு இருக்கக்கூடிய வண்டுகள் மிரண்டு ஓடு. நம்மால சில உயிரினங்கள் வருத்தப்படக்கூடாது அப்படின்னு பதில் உரைக்கிறார். இத பழந்தமிழ் இலக்கிய படம் பிடிச்சு காட்டுது. எதற்காக இந்த கதைன்னு சொன்னா, பழந்தமிழர் இயற்கையோடும் இயற்கையில் இடம்பெற்றிருந்த எளிய உயிர்களோடும் நல்ல உறவும் இரக்கமும் கொண்டிருந்தார் என்பதை நமக்கு விளக்குகிறது. பழந்தமிழர் வாழ்க்கை முறையை போற்றி நாமும் அதுபோல் வாழ்வோம். நன்றி.